டேய், என்னடா ஏதோ பேசணும்லாம் சொன்ன, இப்போ அமைதியா இருக்க? ம்ம். நான் வெண்பாவை பற்றி தான் பேசணும்னு. அவளை பற்றி பேசினாதான் உனக்கு கோவம் வருது. எங்கேருந்து பேசுறது? என்னடா, என்ன சொல்லணும்னு கேட்டா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. அது ஒன்றும் இல்லை மச்சான். வெண்பா இருக்கால்ல. ஏன், அவளுக்கு என்ன இப்போ? ஒன்றும் இல்லடா. திரும்ப கேட்குறனேன்னு கோவப்படாத. என்ன திடீர்னு வெண்பா மேலே உனக்கு பாசம் அக்கறைலாம்? அக்கறைனா என்னதான் இருந்தாலும் அவ என்னால எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. பாவம். இதுக்கு மேலே அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல. ஹோ, அவ்வளவுதானா? நான் கூட நீ வெண்பா கிட்ட திரும்ப பேச ட்ரை பண்றியோன்னு நினைச்சேன். ஏன் மச்சான், அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் இருக்கா என்ன? டேய், நீ வேற ஏன்டா? வீட்டில் இருக்கவளே சமாளிக்க முடியல, இதுல அவகிட்ட எங்கிருந்து பேசுறது? அப்படியே நான் போய் பேசினாலும் வெண்பா திரும்ப என்ன மதிக்க கூட மாட்டா. ஏன்னா அவ அந்த அளவுக்கு என்னால கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதானே இருப்பா. அப்போ அப்படிலாம் பிளான் எதுவும் இல்லைல்ல? ம், இல்ல. ஹம், அப்ப எனக்கு ரூட்டு கிளியரு. ஆமா, நீ ஏன் இதை பத்தியே கேட்டுட்டு இருக்க? ஆ, இல்ல. நீ திடீர்னு வெண்பாக்கு சப்போர்ட்லாம் பண்ணி பேசுனியா? அதான் அப்படி ஏதாவது இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனா வெண்பா உண்மையாவே ரொம்பவே நல்ல பொண்ணுடா. நான் தான் தேவையில்லாம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னடா நீ அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற? என்னதான் சொல்ல வர இப்ப நீ? என்னடா இவன் மாத்தி மாத்தி பேசுறானேன்னு தானே நினைக்கிற? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப தோணுது, நான் வெண்பாக்கு டிவோர்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலான்னு. அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போய் இப்போ ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டேன். வெண்பாவை கஷ்டப்படுறதா நினைச்சு இப்ப நான் தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு பொடி கொடுக்காமயே பேசுறானே இவன். வெண்பாக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஒருவேளை நாம பண்றதெல்லாம் தெரிஞ்சா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவானோ? டிவோர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கும் வெண்பாக்கும் இனி சம்மந்தம் இல்லதான். ஆனா என்னோட குழந்தை வெண்பா கிட்ட தானே வளருது. ஓ, குழந்தை வேறயா? இதை நான் மறந்துட்டேன். ஆனாலும் நானா அவளை தேடி போய் இனி பேச போறதோ ஏதோ பண்ண போறதோ கிடையாது. ஆனா அவளா என்ன தேடி வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணி என்னைக்காவது கேட்டா கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா என்னால அது மட்டும்தான் அவளுக்கு பண்ண முடியும். அவ ஏன்டா இனி உன்னை தேடி வரப்போறா? அவளுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் பாத்துக்கிறேன் அவளை. ஏய் மலர். அம்மா. மலர், இங்க பாரு. நீ என்னதான் அழுது புரண்டாலும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. தேவையில்லாம நேரத்தை வீணடிக்காம போய் தூங்கு போ. மா, ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த கல்யாணம் வேணாம்மா. இங்க பாரு மலர், நீ எதுக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற, எதுக்கு இப்படி உட்காந்து அழற, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது சொல்லிட்டேன். மா, ப்ளீஸ்மா. எனக்கு மதன் தாம்மா பிடிச்சிருக்கு. எனக்கு வேற யார் கூடயும் கல்யாணம்லாம் வேண்டாம்மா. ப்ளீஸ்மா. எவண்டி அவன்? நீ ரோட்ல போறவனெல்லாம் கை காமிச்சு எனக்கு அவனை பிடிச்சிருக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு அவனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ? அப்படி பண்ணி வச்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? ஊராலெல்லாம் என்னை பார்த்து சிரிக்க வைக்கணும்னு ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கியா நீ? மா, இல்லம்மா. வாய மூடிட்டி. நீ இப்படி இதே மாதிரி அழுதுகிட்டு இருந்து நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி ஏதாவது பிரச்சனை மட்டும் உண்டு பண்ண அப்புறம் இருக்கு உனக்கு. மா, ப்ளீஸ்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் மதனை லவ் பண்ணிட்டு எப்படிம்மா வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் முடிச்சுட்டு நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாரு மலர், நான் உன் அம்மா, உன்னை பெத்தவ. உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு புத்திமதி சொல்றதை விட்டுட்டு போய் படுத்து தூங்கு போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரும்போது இல்ல எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த அதுக்கப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடையே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். நான் உயிரோட இருக்கணும்னா அம்மா பேச்சை கேட்டு நட. இல்ல இந்த ஊரால் முன்னாடி அசிங்கப்பட்டு நான் சாகணும்னா நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு.
இவனை எங்கெல்லாம் தேட வேண்டியதா இருக்கு. வந்து ஸ்டோர் ரூம்ல உட்காந்துருக்கான். மதனே, அண்ணி. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து உட்காந்துருக்க. ஏன் அண்ணி? ஏன் வா? காலையிலேருந்து சாப்பிடல, கேட்டா பசிக்கலன்ற. பசிக்காம எப்படி இருக்கும்? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? இல்ல நீ பசிக்கல. புரிஞ்சு போச்சு நீ எதுக்கு சாப்பிடாம இருக்குன்னு. அண்ணி. ஆ, தெரியும். நான் சமைச்சிருப்பேன்னு நினைச்சிட்டு தானே காலையிலேருந்து பயந்துக்கிட்டு சாப்பிடாம இருக்க. இன்னைக்கு நைட்டுக்கு உங்க அண்ணன் கடையிலேருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. வந்து சாப்பிட்டுட்டு படு. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? இல்ல நீ வேண்டாம். மதனு, அழுதியா? ஆ இல்ல நீ. மதனு, இங்க பாரு. எதுக்கு அழுதுருக்கா? அண்ணி, அது வந்து இது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு? ஏதாவது சொன்னாதானே தெரியும். என்னாச்சு உனக்கு? அண்ணி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவளுக்கு அவங்க வீட்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க அண்ணி. அவளை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்ற? ஏன் திடீர்னு அவங்க வீட்டில் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? இல்ல, நானும் அவளும் லவ் பண்ற விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க. கடவுளே. இப்ப என்ன நீ பண்றது? வீட்ல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னா அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. மதனு, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு இப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. வேற பின்ன. அந்த பொண்ணை நாளைக்கு பொண்ணு பார்க்க தானே வராங்க. விடு, பார்த்துட்டு போகட்டும். பார்த்துட்டு போகட்டுமா? ஆமா, சொல்றத முழுசா கேளு. பொண்ணு பார்க்க தானே வராங்க, வேற ஒன்றும் பண்ணிடலல்ல. நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு போட்டோம். நாம அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஆளெல்லாம் கொண்டு போய் வச்சு பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே அண்ணி. நாம பேசி பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒத்து வரலனா என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதுக்கா போய் இப்படி உட்காந்துட்டு இருக்க? இல்ல நீ என்ன பண்றதுன்னு தெரியலையா, இப்படி திடீர்னு பிரச்சனை ஆனதும். அதான். விடு, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். நீ போய் கை கால்லாம் அலம்பிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு படு. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். ஆ. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு வரவங்க கிட்ட எனக்கு வேற ஒருத்தவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு உண்மையை சொல்லிடணும். என் பேச்சை கேட்காம கல்யாணம் அது இதுன்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்னை கட்டிக்கிட்டு வந்து வாழ போற பொண்ணு என்னெல்லாம் கொடுமை அனுபவிக்கணும்னு இருக்கு. ஏன்னா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் தன்னை கட்டிக்க போற புருஷன் தன்னை சந்தோஷமா பாத்துக்கணும், தன்கிட்ட நல்லபடியா இருக்கணும்னு எந்த பொண்ணா இருந்தாலும் எதிர்பார்ப்பா. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால அவளுக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இன்னொருத்தி கூட எப்படி வாழறது? தேவையில்லாம என்னால இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெட்டு போகும். இது சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்னோட போட்டும். தேவையில்லாம இன்னொரு பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாது. நாளைக்கு போற இடத்துல அந்த பொண்ணு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அந்த பொண்ணு வாயால என்ன பிடிக்கலன்னு சொல்லிடணும். ஏன்னா நான் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இதுவே அந்த பொண்ணு சொன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவ ஒருத்தியால இங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்னமோ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான். வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவன் எந்த அளவுக்கு நல்லவன், அவளை எப்படி பார்த்துப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவளை என்னால நேசிச்ச அளவுக்கு வேற யாராலையும் நேசிக்க முடியாது. அதனால வெண்பாவை எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளை அன்பா பாத்துக்கிறவனா இருக்கணும். கீர்த்திமா, டைம் ஆயிடுச்சுல, தூங்கலாமா? அச்சோ, கீர்த்திமாக்கு தூக்கம் வரலையா?
அம்மா கதை சொல்றேன் என்ன, பாப்பா சமத்து பிள்ளைய தூங்கணும். என்ன தூங்க மாட்டியா? வேற என்னடி பண்ண போற? ஹீமேன் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த டைம்ல ஹீமேன்லாம் பார்த்தா பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவான் பாப்பாவை. ஆமா கீர்த்தி, பூச்சாண்டி வருவான். ஆமா, இப்ப டிவி பார்த்தா பாப்பா வந்து தூக்கிட்டு போயிடும். பூச்சாண்டி பாட்டி வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான். நீ அங்க பகல்ல டிவி பார்த்த, அதனால வரல. இங்க நைட் டைம்ல பார்த்தா வந்து தூக்கிட்டு போயிடுவான். சரி, நாளைக்கு நிறைய ஹீமன் பார்க்கலாம். இப்ப தூங்கலாமா? யார் அது இந்த டைம்ல கதவு தட்டுறது? பக்கத்து வீட்டு அம்மாவா இருப்பாங்களா? அவங்க வந்தாலும் கால் பண்ணிட்டுல வருவாங்க. விடாம தட்டிட்டே இருக்காங்க. சரி, யாருன்னு தான் போய் பார்ப்போம். கீர்த்திமா, யாரும் வந்திருக்காங்க போல. நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. இல்ல செல்லம், நீங்க இங்கே இருங்க. அம்மா மட்டும் போய் பார்த்துட்டு வரேன் என்ன. நீங்க இங்கே சமத்து பிள்ளையே இருக்கணும் என்ன. ஐயோ, யார் இது இப்படி தட்டுறா? ஆண்டா வரேன், இருங்க. நீயா? ஆமா, நானே தான். என்ன வெண்பா, பயங்கர ஷாக் ஆயிட்ட போல இருக்கு. நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? இது என்ன கேள்வி? உன்னை பார்க்க தான் வந்தேன். இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. மரியாதையா போயிடு இங்க இருந்து. போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உன் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். இங்க பாரு, அவனுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. நீங்க எந்த அளவுக்கு மனசுல வன்மை வச்சு என்ன பழி வாங்கணும்னு நினைச்சீங்களோ அந்த அளவுக்கு வாங்கியாச்சு. பிறகும் என்ன இருக்குன்னு இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க? அச்சோ வெண்பா, அவன் ஒன்னும் பழி வாங்கினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. வெண்பா கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்குமா சொல்லு? சாமி, ஆளை விடுங்க. யாரும் எங்க மேல கரிசனம் காட்ட தேவையில்ல. தயவு செய்து இந்த மாதிரி நேரத்துல வந்து தொல்லப்படுறதை நிறுத்துங்க. தயவு செய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் தப்பா நினைப்பாங்க. என்ன வெண்பா, நீ உன்னை எவ்வளவு ஆசையா பார்க்க வந்தேன் தெரியுமா? என்ன போய் இப்படி வாசல்லே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இங்க பாருனதா, ஓரளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. வேண்டாம், தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத, வெளியே போயிடு. இந்த வரேன்டா கீர்த்தி, இரு. இங்க பாருனதா. என்னது உள்ள புதுசா வாய்ஸ்? தள்ளு, யாருன்னு பாப்போம். ஹேய், ஏய், என்ன சவுண்டு? இங்க பாரு, தயவு செய்து கிளம்பு. எது பிரச்சனை பண்ணாத. அதெல்லாம் இருக்கட்டும். இது யாரு? வசந்தோட குழந்தை தானே? அவ ஏன் குழந்தை. சரி சரி, கத்தாத. அந்த ப்ளீஸ், எதுவும் பிரச்சனை பண்ணாத. தயவு செய்து கிளம்பிடு. நாங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் கொஞ்ச நாளா இது நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். திரும்ப வந்து எங்களுக்கு எதுவும் பிரச்சனை கொடுக்காத. தயவு செய்து கிளம்பு. வெண்பா, நீ ஏன் தனியா இருந்து கஷ்டப்படணும்ன்ற? நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் உன் ஃப்ரெண்டு நம்பி ஏமாந்துட்டேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. பின்ன ஊர் உலகத்துல வேற என்ன பொண்ணா இல்ல? யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு எப்படியாவது போய் தொலைங்களேன். எதுக்கு வந்து என்ன பாடப்படுத்துறீங்க? ஹே வெண்பா, எனக்கு இந்த கல்யாணம், குழந்தை, குட்டி அதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும், அவ்வளவுதான் என்னோட பாலிசி. நீ எப்படியே இருந்துட்டு போ, ஆனா இனி எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத. தயவு செய்து இங்க இருந்து கிளம்பு. ஏன் வெண்பா, என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? அது என்னன்னு எனக்கு தெரியல. நீ விலைக்கு போக போக தான் எனக்கு இன்னும் உன் மேல ஒரு பிடிப்பு வருது. நீ மட்டும் இல்ல, உன் குழந்தையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன். இப்படி யாரும்
அழுதுட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? இப்ப இங்க இருந்து கிளம்புறியா இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிடட்டுமா? ம் சரி சரி, என்னவோ தெரியல, நீ எவ்வளோ அழுதாலும் உன் மேல மட்டும் என்னவோ இறக்கமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நல்ல மைண்ட்ல வந்தேன், மூட் அவுட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இன்னைக்கு போனா என்ன, இனி டெய்லி வருவேன். அது இனி நீ எங்க போனாலும் சரி, உன்னை விடுறதா கிடையாது. ஏன்னா உனக்குன்னு கேட்க யாரு இருக்கா? அதனால நல்ல பொண்ணா சொல்றதை கேட்டு நடந்துக்க என்ன. ஓய், என்ன வெண்பா? இங்க இருந்து கிளம்பு தயவு செய்து. ம் சரி, நாளைக்கு வரேன் என்ன. ஏன்னா உனக்குன்னு கேட்க யாரு இருக்கா? இதுக்கு மேலேயே இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவளை பார்த்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்காம மட்டும் விட போறது கிடையாது. சும்மா வார்த்தைக்கு வார்த்தை ஏமாத்துறேன் ஏமாத்துறேன்னு என்னை பார்த்தா எப்படி இருக்கு இவளுக்கு? நாம வேற அவசரப்பட்டு வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். எப்படியும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் யாரு என்னன்னு நம்மளை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஐஷுக்கு அவங்க வீட்டில் பார்த்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். எப்படியும் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. எப்படியும் அவ இங்க வந்து தானே ஆகணும். அப்ப அவ மனசுல நான் இருக்கனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா அவ வீட்லயும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்லயும் நமக்கு கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க. எதுவா இருந்தாலும் கையை மீறி போறதுக்குள்ள பேசி முடிக்கிறது நல்லது. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன் உங்களால கால் பண்ணா கூட அட்டன் பண்ண முடியாதோ? தேவையில்லாத உங்க கால் எல்லாம் எடுத்து பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. தயவு செய்து போனை வைக்கிறியா? யாரு தேவையில்லாத ஆளு? நான் தேவையில்லாத ஆளா உனக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீ யாரோ நான் யாரோ தான். எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? என்ன வேணும் உனக்கு? எனக்கு இப்போ உன்னை பார்த்து பேசணும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன போனை வை. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஒன்னும் பண்ண மாட்டேன். நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். எத்தனை நாள் ஆனாலும் சரி, நீ வர வரைக்கும் இங்கே தான் நிப்பேன். நீ எங்கேயும் நில்லு. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் வைக்கிறேன். போதும் ஏமாந்ததெல்லாம். ஐயோ, இது என்ன இப்படி இடி இடிக்குது? இவ வேற இங்க இருக்கிறதா சொல்றான். இப்ப என்ன பண்றது? யாருக்கு என்னன்னா என்ன? நாம ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படணும்? இல்ல, ஆனாலும் அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. மழை வேற அதிகமா வரும் போல. சரி, எதுக்கும் போயிட்டானா இல்ல இங்கதான் இருக்கானான்னு பார்த்துப்போம். இவளுக்கு தான் அக்கறை இல்லையே. வேற பெண்ணை எதுக்கு மாடி மேல வந்து நின்னு பார்க்கணும்? இடிதான் இடிக்குது, மழை வரப்போகுதுன்னு தெரியுதுல்ல. வீட்டுக்கு போலாம்ல, இங்க எதுக்கு நிக்கணும்? ஆனா இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு நகர போறது கிடையாது.
சும்மா எப்ப பாரு ஏமாத்துறேன்னா எல்லா விதத்துலயும் நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லன்னா தூக்கமே வராது போல. நில்லு, எவ்வளவு நேரம் தான் நீயும் நிக்கிறேன் நானும் பாக்குறேன். என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா, என்னில் சுடும் காதல் உன்னை சுடவில்லையா, என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா, என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா. முகத்துக்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றெங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது இதுவரை சொல்லுவெளியே. ஐயோ, இடி வேற இப்படி இடிக்குதே. இவன் வேற போக மாட்டேன்னு இங்க இருக்கான். ஓச்சு, மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதடி. என்ன இவ்ளோ நேரம் இல்லாத அக்கறை இப்ப மட்டும் என்ன? இப்ப எதுக்கு வந்திருக்க? ஹலோ, நான் ஒன்னும் ஊ மேல அக்கறைப்பட்டெல்லாம் இங்க வரல. என்ன அதானே பார்த்தேன். இப்ப எதுக்கு நீ சும்மா பிளாக்மெயில் பண்ற மாதிரி இங்க வந்து நின்னுட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நான் யாரையும் டார்ச்சரோ பிளாக்மெயிலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, நான் பாட்டுக்கும் நிக்கிறேன். உனக்கு தான் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு. பின்ன எதுக்கு வந்திருக்க? நானும் ஒன்னும் உன் மேல அக்கறைப்பட்டெல்லாம் வரல. என்ன எதுக்கு இப்ப இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க தான் வந்தேன். யாரு, நான் டிராமா பண்றேனா? ஆமா, பின்ன நானே பண்றேன். வேண்டாம், நிறுத்திக்க. நீ ஏற்கனவே நிறைய வார்த்தை பேசி என்ன கஷ்டப்படுத்திட்ட சத்யா, போதும். அப்படி நீ நல்ல மாதிரி நடிக்காத. என்ன, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடி தெரிஞ்சது உனக்கு? ஃபர்ஸ்ட் என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நிறுத்து, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணக்கார பசங்களெல்லாம் நம்பவே கூடாது, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர்னு லாயலா இருக்க மாட்டாங்கன்னு. பட் உன்னை பார்க்கும்போது நீ அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அவங்க சொன்னது தானே உண்மை. இப்போ என்ன உண்மை? இப்போ அப்படி என்ன நான் லாயலா இல்லாம இருக்க சொல்லு. சும்மா நடிக்காத. என்ன, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க இப்ப? நீ எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. எப்படிதான் உன்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியுதோ எனக்கு தெரியல. சத்யா, வாய் மூடு. அதான் எல்லாம் இன்னைக்கு மால்லே பார்த்தனே. ஒரு பொண்ணு ஏதோ ஹீரோ மாதிரி பிடிச்சு நின்னுட்டு போஸ் கொடுக்கல நீ. என்னது, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? எனக்கு புரியல. உனக்கு புரியாதுன்னு எனக்கும் தெரியும். நான் இந்த கொடையை உங்ககிட்ட கொடுக்க தான் வந்தேன். நான் கொடுத்துட்டு போறேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன, இதுக்கப்புறம் எனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணாத. புடி, நான் கிளம்புறேன். ஏய், இப்போ எதுக்கு என் கையை பிடிச்சி இழுத்த? என்கிட்ட கொடையை கொடுத்துட்டு நீ எப்படி போவ? உனக்கு ஒன்றும் அந்த கவலைலாம் வேண்டாம். என்ன, நான் இப்படியே போய்க்கிறேன். வாய் தான், வாய் இல்லைன்னா அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, நான் யாரை ஏமாத்தினேன்? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. நீ தானே மால்ல ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்த, கிரீன் வித் ஒயிட் சுடி. அது அந்த சேஞ்ச் கேட்ட பொண்ணு இல்ல? ஓ, அதை பார்த்துட்டு தான் இந்த பைத்தி இப்படி பேசிட்டு இருக்காளா? என்ன ஞாபகம் வந்துச்சா யாருன்னு? ஏய், நீ சொல்ற பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. தெரியும், நீ எப்படி ஹெல்ப் பண்ணன்றத தான் நான் பார்த்தனே. இவ்வளோலாம் என்ன பண்றது? என்னத்தையாவது அறகுறையா பார்த்துட்டு இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்ன என்ன சொல்லி சமாளிக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க? இங்க பாரு, என்னத்தையாவது அறகுறையா பார்த்துட்டு உளறிட்டு இருக்காத. அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அவ்வளவுதான். இல்ல, நீ அவளை லவ் பண்றீங்க. போச்சுடா. அப்படின்னு யார்டி சொன்னா உனக்கு? உன் ஆள் தான் சொன்னான். என்னது, ஏன் ஆளா? ஆமா, அவ உன் ஆள் தானே, அவ தான் சொன்னா. கடவுளே, என்ன பொடி பைத்தியம். நான் வேற ஏதோ ப்ராப்ளம்னு சீரியஸா எடுத்துக்கிட்டேன். என்னத்தையாவது அறகுறையா பார்த்துட்டு அதை வச்சுட்டு பிரச்சனை பண்ண வேண்டியது. ஓ,
இது ஒரு பிரச்சனை இல்லையா? உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இதுவே நான் ஏதாவது ஒரு பையனை ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? வாயை ஒட்டச்சிருவன் சொல்லிட்டேன். ஏன் உனக்கு கோவம் வருது? நான் யாரை ஹக் பண்ணா உனக்கு என்ன? நீ அப்படிதானே நின்னுட்டு இருந்த. அப்ப எனக்கு மட்டும் கோவம் வராதா? ஏய், அவ விழ போனாடி ஸ்லிப் ஆகி. அவளை பிடிச்சேன், அவ்வளவுதான். நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். ஹெல்ப்னா ஹெல்ப் மட்டும் பண்ண வேண்டியதுதானே? எதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு விட்டு ரொமான்ஸ் பண்ணீங்க? இந்த எடிட்டரை கொல்லணும். சும்மா எல்லாமே என்னத்தையாவது பண்ணி விட்டுட்டு இப்ப நாள்ல சிக்கிக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. இங்க பாருடி, அந்த பொண்ணு விழ போனா அவ விழக்கூடாதுன்னு பிடிச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அப்புறம் நீங்க லவ் பண்றத அவ சொல்றா? நீ எப்ப அவகிட்ட கேட்ட? நான் எப்பயே கேட்டேன். நீ பதில் சொல்லு. ஏய், அவ பேரு கூட எனக்கு தெரியாதுடி. நான் எப்படி என்னத்தையாவது உளறிட்டு இருக்காத. என்ன இவன் இப்படி சொல்றான்? ஒருவேளை அந்த பொண்ணு தான் ஏதாவது போய் சொல்லிருப்பாளோ? இங்க பாரு, அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை ஏமாத்திடுவேன் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பையன் நான் கிடையாது. என்ன, நான் உன்னை எப்ப ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பலேருந்து உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். மற்றபடி வேற எந்த பொண்ணா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சிஸ்டர், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் எந்த ரிலேஷன்ஷிப்பும் யார் கூடயும் வச்சுக்கிட்டது இல்லை. ஆனா இதே மாதிரி இன்னொரு டைம் நான் உன்னை ஏமாத்துறேன், டைம் பாஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிப்பாரு, பல்லெல்லாம் உடச்சு கையில கொடுத்துடுவேன். ஏன்னா நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்தாத. என்ன பாக்குற? போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு. அப்ப அந்த பொண்ணு உனக்கு யாருன்னே தெரியாதா? சத்யா, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆமாண்டி, தெரியாது எனக்கு யாருன்னு. அவ ஹெல்ப் கேட்டா பண்ண, அவ்வளவுதான். அப்ப எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் பண்ணணும்? நீ என்ன மட்டும்தான் லவ் பண்றேன்னு. லூசாடி நீ. பண்ணு. ப்ராமிஸா உன்னை மட்டும்தான் பண்றேன், வேற யாரையும் நான் அந்த மாதிரி நினைச்சு பார்த்தது கிடையாது. போதுமா? ஒன்னும் நம்பலாமா? சரி சரி, அப்படியே கோவப்படாத. நான் கோவலாம் படல, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். புரிஞ்சுக்கோடி. இதை நான் உன்கிட்டயே நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்ற. இல்ல, புரிஞ்சுக்கிறேன். இல்லனா எனக்காக நீ இவ்வளவு தூரம் இந்த மழையில வந்து நின்னுட்டு இருக்க மாட்டல்ல. ஆனா அந்த பொண்ணு அப்படிதான் சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதா சொன்னா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி, இங்க பாரு, இங்க பாரு. யார் என்ன சொன்னா என்ன? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கணும். நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நீ நம்பணும். என்ன? சரி, இப்ப எதுக்கு அடற? கண்ணத்தோட